விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்பு பகவதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளையன். இவர் கணவனை இழந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து தன் வீட்டில் அப்பெண்ணுடன் வசித்து வருகிறார். கணவனை இழந்த அப்பெண்ணிற்கு ஒரு மகள் உள்ளார். அச்சிறுமியும் தனது தாயுடன் அதே வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வெள்ளையன் சிறுமியின் தாயார் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த அச்சிறுமியை சுமார் 10 மாதங்களாக பாலியல் ரீதியில் தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனால் சிறுமி கர்ப்பமான நிலையில் இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வெள்ளையனை கைது செய்து மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பகவதி அம்மாள் வெள்ளையனை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு 20 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். மயிலாடுதுறை நகரில் மார்ச் 20ஆம் தேதி இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் சந்திரமோகன், சதீஷ், ஸ்ரீராம், சந்திரமௌலி, மோகன்தாஸ், பாலாஜி ஆகிய 6 பேர் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதை கொலை வழக்கில் சிறையில் உள்ள சத்யநாதன், நாகராஜ், சத்யசீலன் ஆகிய 3 பேர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் அந்த 3 பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கலூர் பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக சேவல் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சமயபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் லால்குடி டிஎஸ்பி ரகுபதி ராஜா தலைமையிலான போலீசார் இருங்கலூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பின்புறம் காட்டு பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் சேவல் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வருவதை அறிந்த அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இருப்பினும் 7 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் இனாம் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த அஜித், ஆலன், பூபதி, ஜான் நெப்போலியன், சுரேஷ் கணேசமூர்த்தி, அனீஸ் அகமது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 7 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 7 சேவல்களும் 12 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய 12 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளிர்ந்த நிலை வருகிறது. இந்நிலையில் ஏற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள நாகலூர், மஞ்சக்குட்டை, காவிரி பீக், படகு இல்லம், செம்மந்தம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் ஏற்காடு மலைப்பாதைகளிலும் பனி படர்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். மேலும் சுற்றுலாப் பயணிகள் பனிமூட்டத்திலும் நடந்து சென்று புகைப்படம் எடுத்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரத்தைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் உழவர் சந்தை அருகே ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். மேலும் இவர் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவராகவும் இருந்து வருகிறார். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே கார் பார்க்கிங் செய்ய வந்த நபருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் ஞானப்பிரகாசத்துக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உழவர் சந்தை ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் ஞானப்பிரகாசத்தை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். அப்போது அவரது அலறல் சத்தம் கேட்டு அருகாமையில் தேநீர் கடை வைத்துள்ள ஞானப்பிரகாசத்தின் உறவினர் புனித மேரி என்பவர் தடுக்க வந்துள்ளார். அவரையும் அந்த மர்ம கும்பல் கைகளில் சரமாரியாக வெட்டி கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாகினர். இச்சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு சூரம்பட்டி காவல் நிலையத்திற்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் குடியிருப்பில் ஒன்றில் குட்கா பொருட்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்து வீட்டிலிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 70 மூட்டைகள் கொண்ட 1025 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மளிகை கடை நடத்தி வரும் திருப்பதி என்பவரை போலீசார் தேடி வந்த நிலையில் ரங்கம்பாளையம் பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் திருப்பதி உட்பட அவருடன் இருந்த 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது திருப்பதி மீது ஏற்கனவே குட்கா பொருட்கள் குறித்து வழக்கு பதிவு இருப்பதுடன் மரப்பாலம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜிரையர் மூலம் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்கள் வாங்கி மாணிக்கம் மூலம் விநியோகம் செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா தனியார் பள்ளியில் சூப்பர் கிங் அகாடமி பயிற்சி மையம் துவக்க விழாவில் ஆஸ்திரேலியா முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக் ஹசி கலந்து கொண்டு அகாடமியை திறந்து வைத்தார். இதில் 130 மாணவ மாணவியர் பயிற்சிக்கு சேர்ந்தனர். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மைக் ஹசி, அடுத்த மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறும் என்றும், அதே சமயம் இந்திய வீரர்களும் சிறப்பாக விளையாடி வருவதால் இந்தியாவும் சிறந்த அணிதான் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பட்டாளம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் முத்துவீரன் என்பவரின் மகன் கிருஷ்ணகுமார். இவர் குள்ளப்ப கவுண்டன்பட்டி ஒத்தக்களம் அருகில் தென்னந்தோப்பிற்கு தோட்ட வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அதே மின்சார வேலியில் சிக்கி அங்கு மேய்ந்து கொண்டிருந்த எருமை மாடு ஒன்று மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணகுமாரின் உறவினர்கள் மின்சார வாரியத்தின் அலட்சிய போக்கினாலும் தென்னந்தோப்பு உரிமையாளரின் அஜாக்கிரதையால் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி சடலத்தை எடுக்க விடாமல் அங்கே அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்னக்கரை காப்புக்காடு பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் குழந்தைகள் உண்ணும் காலாவதியான பொருட்களை கொட்டி சென்றுள்ளனர். இதனை குரங்குகள் உண்ணுவதால் அதற்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே காலாவதியான பொருட்களை வனப்பகுதியில் கொட்டி சென்ற நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த ஜெய்சங்கர், நான் சமூக ஆர்வலர். நான் நம்ம ஊத்தங்கரை டு சேலம் போகிற சாலையில் வனத்துறை சார்ந்த ஏரியாவில் சாக்லேட்டுங்க, இந்த காலாவதியான சாக்லேட்டு, அது டூப்ளிகேட் சாக்லேட் மாதிரி தெரியுது. நம்ம இப்போ ஊத்தார பகுதியில் அந்த டூப்ளிகேட் சாக்லேட் நிறைய பரவினுங்குது. இந்த சாக்லேட்டுன்னு கொண்டு போய் வனத்துறையில் ரோடு ஓரத்துலேயே கொட்டி இருக்கிறாங்க. அது குரங்குங்கெல்லாம் அங்கே நிறைய குரங்கு இருக்குது. அந்த குரங்கு எடுத்து சாப்பிட்டா அந்த உபாதைகள் மக்கள் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டாலையும் மக்களுக்கும் பிரச்சனை வரும். இது அதிகாரிங்க வனத்துறையும் அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது உடனே இது நடவடிக்கை எடுக்கணும். அந்த சமூக விரோதிகளை உடனே கண்டறிந்து உடனே நடவடிக்கை எடுத்து இந்த சாக்லேட் கொட்டிக்கிறதெல்லாம் அப்புறப்படுத்தணும். உடனே நடவடிக்கை எடுக்கணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 17 வயது மற்றும் 14 வயது சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் உடுமலை பகுதியைச் சேர்ந்த ஜெயகாளீஸ்வரன், மதன்குமார், பரணிக்குமார், பிரகாஷ், நந்தகோபால், பவாபாரதி மற்றும் 14, 15 மற்றும் 16 வயது சிறுவர்கள் என மொத்தம் 9 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே உள்ள வழக்கு பிரிவுகளுடன் கூடுதலாக 2 சிறுவர் உட்பட 7 பேர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தீவு கிராமத்தை சேர்ந்தவர் ஞானசேகரன். கூலி தொழிலாளியான இவர் தனது மனைவி தமிழரசியுடன் முல்லையம்பட்டினம் கிராமத்தில் செங்கல் அறுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவரது மகன் அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியே வந்த தெருநாய் சிறுவனை கடித்து உள்ளது. இதில் சிறுவனுக்கு வயிறு மற்றும் முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சிறுவனின் அலறல் கேட்டு ஓடிவந்த ஞானசேகரன் குழந்தையை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார். அங்கு சிறுவனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த லிவிங்ஸ்டா என்பவர் எட்டயபுரம் சாலையில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கடையில் சமைத்து பிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன 3 கிலோ சிக்கன், 3 கிலோ மட்டன், 1.5 கிலோ மீன் வகை, 3 கிலோ சாதம், 6 கிலோ எண்ணெய் கத்திரிக்காய், 2.5 கிலோ பிரெட் அல்வா, நூடுல்ஸ், சப்பாத்தி மாவு, தேதி குறிப்பிடாத சோயா சாஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அதை கொட்டி அளித்தனர். மேலும் ரெஸ்டாரண்ட் நடத்துவதற்கு உணவு பாதுகாப்பு உரிமம் அனுமதி பெறாமல் ரெஸ்டாரண்ட் நடத்தியதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை ரத்து செய்து தற்காலிகமாக கடையை இயக்க அனுமதி மறுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மாளந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசூர்யா ஊத்துக்கோட்டை தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் ஜெயசூர்யா மதிப்பெண் குறைந்ததாக அவரது தந்தை கண்டித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த ஜெயசூர்யா நள்ளிரவில் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனை கண்ட பெற்றோர் வாயில் நுரை தள்ளியபடி அலறி துடித்த மகனை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை
பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலத்தில் பிரபல தாக்கூர் பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக கல்லூரி நுழைவாயிலில் மினி பேருந்து நின்று கொண்டிருந்தது. அப்போது அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கல்லூரி மினி பேருந்தின் பக்கவாட்டில் மோதி நின்றது. இதில் வேனில் இருந்த ஓட்டுநர் மணிகண்டன், லாரி ஓட்டுநர் சத்யா மற்றும் கல்லூரி மாணவர் ஒருவர் லேசான காயமடைந்தனர். இதனையடுத்து லேசான காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் லாரி ஓட்டுநர் சத்யா என்பவரை கல்லூரி மாணவர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆலந்தலையைச் சேர்ந்த வினோத் என்பவரின் மனைவி சசிகலா கடந்த 6ஆம் தேதி பிரசவத்திற்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்போது பணியில் மருத்துவர் இல்லாததால் மருத்துவமனை செவிலியர் பிரசவம் பார்த்துள்ளார். இதனையடுத்து சசிகலாவிற்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் குழந்தை அதிக எடை கொண்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறி 2 நாட்கள் மருத்துவம் பார்த்துள்ளனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு 7 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பணி மருத்துவர் இல்லாததால் அதிக எடை உள்ள குழந்தையை அறுவை சிகிச்சை செய்யாமல் செவிலியர் சுகப்பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்ததாக குற்றம் சாட்டினர். மேலும் மருத்துவமனையை கண்டித்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த உறவினர்களிடம் காவல்துறையினர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போன திங்கட்கிழமை 10 நாள் ஆகுது சார். இதோட இங்க டெலிவரிக்காக கூட்டிட்டு வந்தோம் சார். கூட்டிட்டு வரப்ப எவ்வளவு குழந்தை 4 கிலோ வெயிட் சார். நர்ஸுங்க தான் பார்த்துருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி குழந்தைய ஏடா கூடாம இழுத்து இப்போ தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருக்குது சார். தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு போய் நாங்க 10 நாள், அதனால சார் ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கிரிட்டிக்கலா வச்சு 10 நாள் ஐசியூலயே இருந்தோம் சார். வெண்டிலேட்டர் போட்டு புள்ள மூச்சுக்கு உயிருக்கு போராடி நாங்க 10 நாளா வெயிட் பண்ணி இன்னைக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 4 கிலோ குழந்தைய எப்படி நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு கேக்குறாங்க சார். இங்க வந்து டாக்டரே இல்லாம நர்ஸை வச்சு டெலிவரி பார்த்துருக்காங்க சார். ஏன் அப்படி பார்க்கணும்? எதுக்கு அப்படி பார்த்தா அந்த உயிர் போகுமா? நர்ஸுக்கு தெரியுமா சார்? நர்ஸுக்கு தெரியுமா சார்? எம்பிபிஎஸ் படிச்சது யாரு சார்? டாக்டரா நர்ஸா? டெலிவரி பார்க்கும்போது டாக்டர் இல்லாம எப்படி சார் பாக்குறாங்க? இன்னைக்கு எங்க உயிரை கொடுத்துட்டு நாங்க இன்னைக்கு அவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம் சார். பெத்த தாய் உயிர் பறி கொடுத்துட்டு அங்க வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கா சார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள காட்டூர் சவேரியார் கோயில் 45வது ஆண்டு சப்பர தேர்பவனி நடைபெறுவதை முன்னிட்டு வனத்து சின்னப்பர் கல்லறை தோட்டத்தில் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாமி கும்பிட சென்றனர். அப்போது கல்லறை தோட்டத்தில் கிராம மக்கள் நெருப்பில் சாம்பிராணி போட்டதில் அங்கு ஆலமரத்தில் கூடு கட்டி இருந்த மலை தேனீக்கள் பறந்து வந்து பொதுமக்களை கொட்டியது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதனையடுத்து அவர்கள் அனைவரும் லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக செய்ய வேண்டிய சுகாதாரம், குடிநீர், பேருந்து வசதி, காவல்துறை பாதுகாப்பு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.